அந்த இனாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஒரு வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பார்த்துலாங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வரக்கூடிய பிசுறு வந்து கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து. அதே மாதிரி வெல்டிங் பிகினர்ஸ் வந்து வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டாக்கெல்லாம் போட்டு கற்றுப்பீங்கல்ல, அப்போ வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக வந்து ஒரு 10 ராடுக்கு மேலே நம்ம அடிக்க போகிறோம், இல்லை கண்டினியூவாக வந்து ஒரு அரை பாக்கெட் 1 பாக்கெட் ராடு கண்டினியூவாக கொளுத்த போகிறோம் அப்படின்னா, ராடுன்னா இந்த வெல்டிங் ராடு சொன்னேன், நீங்கள் அதுக்கு இந்த மாஸ்க்டு கிளாஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் தெர்மல்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இன்னொரு ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் கிளாஸை வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஒயிட் கிளாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புகை வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கும். ஸோ கண்ணு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போது வெல்டிங் ராடை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேமரா எடுத்து பார்க்கலாம். இந்த வெல்டிங் ராடு பார்த்தீங்கன்னா 6013 பெஸ்ட்டாக இருக்கு ராடு. 6013 இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பரை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டு. 6013 6013 இ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ராட்னு பேர். எலக்ட்ராட் 6013. அதாவது அங்கே மிஷினை காட்டுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷினு. இதில் இருக்க செட்டப்பையும் பாருங்க. அதே மாதிரி இந்த மிஷினை பாருங்க. இந்த மிஷினை காட்டுங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் வெல்டிங் மிஷினு. இந்த இன்வெர்டர் வெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை வந்து திருவுனீங்க அப்படின்னா இதில் வந்து ஆம்ஸ் வந்து எவ்வளோ ஆம்பியர் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் ஆனால் அந்த மிஷினில் அப்படி கிடையாதுங்க. ஸோ அதை பற்றின ஒரு அதாவது இந்த இப்போ 6013 அப்படின்னா இந்த ராடு யூஸ் பண்ணணும். இந்த ராடை வச்சு நீங்கள் வெல்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ பவர் இருந்தால் வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு சின்ன சார்ட் வந்து இந்த வீடியோவில் பக்கத்தில் ஸ்க்ரீனில் வர வைக்கிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து அதாவது எந்த பவருக்கு எவ்வளோ வெல்டிங் ராட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பைப்பை வந்து வெல்டிங் பண்ணுறது தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்களேன், கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இதோட கணத்தை பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து வெல்டிங் அடிக்கும் போது எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வெல்ட் அடிக்கும் போது அதாவது பெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பட்டை ஒன்று எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அதே இப்போ நான் எதில் கட் பண்ணணும் அதே இதில் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இது இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு பட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பைப்பாக இருந்தால் எல் ஆங்கிள், அதாவது எல் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா ஆங்கிள், அதில் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்லாம் வெல்டு பண்ணுறீங்கன்னா மேலே ஸ்கொயர் டியூப் இருந்துச்சுன்னா அது மேலே கூட போட்டு ஸ்ட்ரைட்டாக, அதாவது 90 டிகிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்டு பண்ணிக்கோங்க. சாரி, 90 டிகிரி இல்லை, ஸ்ட்ரைட்டு வெல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வாங்களேன். இப்போ நான் வந்து வெல்டிங்கே பண்ணல, ஜஸ்ட்டு கொண்டு போய் பக்கத்தில் தான் வச்சேன். இந்த மாதிரி வச்சோடனே பார்த்தீங்களா இங்கே ஹோல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து பவரை வந்து அதிகமாக வச்சுருக்கோம். இந்த டியூபே உருகிற அளவுக்கு பவர் வச்சுருக்கோம். ஸோ பவர் வந்து கம்மி பண்ண போகிறோம். பவர் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸில் பக்கத்தில் வாங்க. இது ஆஃப் சுவிட்சு, இது பார்த்தீங்கன்னா எர்த்து. ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா காமனாக எர்த்து வந்து இந்த சுவிட்ச் பக்கத்தில் கொடுப்பாங்க, இல்லைனா இதே எர்த்து இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வந்து பவர் வந்து நடுவில்லாம் வராது. எர்த்தை கணக்கு பண்ணிக்கோங்க. இது எர்த்து, இதோ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இது அடுத்தது வந்து ஆம்ஸ், இதாவது மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா 50, 100, 150, 200, 250, 300 ஆம்ஸ் வரைக்கும் இந்த சுவிட்சு அதாவது இந்த மிஷினில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பவர் கம்மி பண்ண போகிறோம்.
இப்போ இது 150ல் இருக்குங்க. இந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 போதும் நமக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பவர் கூட இருக்குது. அந்த டியூப் வந்து எரிஞ்சிடும் போல இருக்குது. ஸோ இந்த சுவிட்சு போதும். முக்கியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படி வீடியோக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நான் பாட்டுக்கு இங்கே மாற்றிட்டு இருக்கேன் பவரை. நான் மெயின் ஆஃப் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெயின் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் மெயினே தூக்க போகிறேன். ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கை வைங்க. அந்த இனாம் இப்போ உங்களுக்கே தெரியுது. இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. இது ஏற்கனவே நான் வந்து பவர் கூட இருக்கும்போது ஒரே டாக்காக தான் வைக்க ட்ரை பண்ணேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஹோல்ஸ் ஆகிடுச்சு. அதுவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பவரை கம்மி பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து வெல்டிங் பண்ணோம். இப்போ பாருங்கள் வெல்டிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாகவே வெல்ட் அடித்து காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெல்டிங்கே வந்து விட்டு தான் அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது, இதை பார்த்தீங்களா வெல்டிங் எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு. பவரை கம்மி பண்ணிட்டு நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இப்போ பார்த்தீங்களா வெல்டிங் பாருங்கள். வெல்டிங் நம்ம இதில் அடிச்சிட்டோம். அதே இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நான் ஏற்கனவே டாக்கா வச்சு காட்டினேன். இதில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவ்வளோ மெலிசாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி டியூப்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வெல்டிங் வந்து அடிக்க முடியாது. ஸோ விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு ஒரு டாக்கா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்துடணும், ரன்னாக இழுத்து விட்டுருணும். இப்போ பார்த்தீங்களா இதில் நான் ரன்னாக இழுக்க போகிறேன். க்ளோஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நான் தான் வெல்டிங் அதுலேயும் அடித்தேன். இதோட பேக் போர்ஷன் நம்ம தான் வெல்டிங் அடிச்சிருக்கோம். இதோ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் வெல்டிங் அடிக்காத பகுதி. இதில் பாருங்கள் கண்டினியூவாக நம்ம இந்த மாதிரி மெலிசான டியூப்பில் வெல்டிங் அடித்தோன்னா பவர் கூட நான் சேஞ்ச் பண்ணல. பவரை காட்டுங்களேன், பவர் அதே 50ல் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுது, இன்னும் பவரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணல. வீடியோ அப்படியே எடிட்டிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். இதை பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டினியூவாக வெல்டிங் அடித்ததுனால பாருங்கள் அதே டியூப்பு அதே வெல்டிங், ஆனால் உருகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெல்ட் அடிங்க. இந்த மாதிரி டியூப் மெலிசாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி மெலிசான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு வெல்டிங் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பைப்பு, ஸ்கொயர் டியூப்பு இது எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். இப்போ நான் சொன்ன அதே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப் எப்படி வெல்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க. மற்ற வெல்டர்ஸ்க்கு தேவைப்படும், அதாவது பிகினர்ஸ்க்கு தேவைப்படும், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். பை ஃப்ரெண்ட்ஸ்.